நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நைட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங்கில் வந்தாங்க. நீங்கள் பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். நம்பர் 1 வந்து கேஎல் ராகுல். ஏன்னா ஆக்ஷனே நம்ம ரிஷப் பண்ட்டை விட்டுட்டு ஒரு சூப்பரான டீமாக இருந்தது. ரிஷப் பண்ட் வந்து 20 கோடி ட்ரை பண்ணாங்க, எனக்கு கிடைக்கல. அதனால் கேஎல் ராகுல் பக்கம் திரும்பிட்டாங்க. இருந்தாலும் கேஎல் ராகுல் 14 கோடி வரையும் போனார். போய் ஒரு கேப்டன் இப்போ கன்ஃபார்மாக அவர் தான் இருப்பார். எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் இல்லை. இவங்க 2 பேர் ஜெஸி மாற்றின மாதிரி தான் இருக்குது. ஒரு சோஷியல் மீடியாவில் அப்படியே ட்ரெண்டிங் பண்ணுறேன். அப்படியே போய் வேஸ்ட்டு மாற்றி காட்டுற மாதிரி. நான் 2வது வந்து ஃப்ரேசர் மக்கர் இருந்தார். ஏன்னா போன வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸை தாங்கி பிடிச்சாலே ஓப்பனிங்கில் மிடில் எங்கே இருந்தாலும் ஒரு தாங்கி பிடிச்ச ஒரு பிளேயர்னா ஃப்ரேசர் மக்கர். ஏன்னா ஒரு சின்ன பையன், ஆஸ்திரேலியா பையன் வந்து நம்ம பும்ராவே பொழகிறாருங்க அந்த மாதிரி சொல்லுவேன். ஏன்னா பொழந்துட்டார் பும்ரா. எப்படி போட்டாலும் ஒரு மேட்ச்சில் மும்பையை ஜெயிப்பாங்க, அதிக ஸ்கோர் வச்சாங்க மும்பை. அந்த ஸ்கோரே ஒரு ஓப்பனிங்கில் சரியான பங்களிப்பு கொடுத்து பும்ராவே பொழந்தார். அந்த மாதிரி ஒரு பங்களிப்பு கொடுத்து தான் ஃப்ரேசர் மக்கர். அதனால தான் ஒரு ஆர்டிஎம் பண்ணி எத்தனை கோடி போனாலும் ஒரு ரிட்டர்ன் பண்ணாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ். 3வது பார்த்தா அபிஷேக் பொருள் எடுத்து வந்துரு. ஏன்னா போன வருஷம் நம்பர் 3 இறங்கி ஒரு சூப்பரான பங்களிப்பு கொடுத்தாரு. ஏன்னா இப்போ நம்பர் 3 வந்து 2 வந்து ஃப்ரேசர் மக்கர் டேவிட் வார்னர் வந்து இன்ஜுரினால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால் ஃப்ரேசர் மக்கர்னால நம்பர் 3 வந்து இவர் இறங்கி இவர் பங்கு இவர் செஞ்சார் சிறப்பாக ஒரு ஆட்டம். அந்த ஆட்டத்தினால அதிக ஸ்கோர் போச்சு நம்ம டெல்லி கேபிட்டலுக்கு. இவர் ஒரு சின்ன பையங்க, இவரும் ஒரு சின்ன பையன், ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். ஃப்யூச்சரில் கன்ஃபார்மாக இவர் இருப்பார் எனக்கு தெரிஞ்சதை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து ஆரி இவர் வச்சுருக்கேன். ஏன்னா ஆரி வந்து அவர் ஒரு இங்கிலாந்து பிளேயர், ஒரு சரியான ஃபார்ம் இருந்தார். கரண்ட்டில் இப்போ இந்த ரீசெண்டாக ஃபார்ம் அவுட் சரியாக இல்லை. ஏன்னா அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் சரியாக காட்டல. போன வருஷமாக அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அந்தளவுக்கு இல்லை. போக ஹாரிபுருக்கு ஒரு பேர் சூப்பரான பிளேயர் தான். இவரும் ஒரு சின்ன பையன். அந்த சின்ன பையனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ். அதான் ஒரு பிளேஸ் ஃபியூச்சர் எதிர்பார்க்குறாங்க. ஆனாலும் கேப்டன் மிட்டில் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ வந்து இவர் சூப்பராக கேப்டன்ஸ் பண்ணுவார் எனக்கு ஏழ்றாரு. அப்புறம் 5வதுல ஸ்டம்ப் இட்டு வந்துருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே மாதிரி தான் நம்ம எப்படி ஃப்ரேசர் மக்கர் தாங்கி பிடிச்சான்னு சொன்னோம், அதே போல் ஸ்டம்ப்ஸும் அதே மாதிரி தான். ஒரு 2 பேருமே ஒரு பக்கம் பலமாக இருந்தாங்க. ரிஷப் பண்ட், ஸ்டம்ப்ஸு, ஃப்ரேசர் மக்கர் ஒரு தாங்கி பிடிச்சாங்க. 6வது வந்து ஒரு ஹர்ஷல் பட்டேல் இருந்துருக்கு. ஏன்னா அவர் இந்தியன் ஆல்ரவுண்டு, ஒரு ஸ்பின்னரு, பேட்டிங்கு எங்கேயா இருந்தாலும் ஒரு ஆடுவார். அவர் நம்பர் 3, நம்பர் 2, நம்பர் 4 ஓப்பனிங் அமிச்சா கூட ஒரு ஆடுற பிளேயர் தான் நம்ம ஹர்ஷல் பட்டேல். சூப்பராக ஃபென்டாஸ்டிக், அவர் நிரூபித்த பிளேயர் கன்சிஸ்டன்டியாக. அப்புறம் வந்து அதிஷ் சர்மா. இவரை பற்றி நான் என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான பிளேயரு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பஞ்சாபில் போன வருஷம் நின்று அந்த ஜெயிச்சு கொடுத்த ஒரு பிளேயர் சஷாந்த் சிங் கூட அபிஷேக் சர்மா வந்து பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பார்ட்னர்ஷிப் பஞ்சாபில் யாருமே ஆடல. நம்ம சஷாந்த் சிங்கும் நான் அபிஷேக் சர்மா தான் நின்று ஆடி ஜெயிக்காங்க. அவர் எப்படி தான் விட்டான்னு தெரியல, பஞ்சாப் என்ன டீம்மேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் கம்பல்சரி ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பார் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. இவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். அப்புறம் 8வதுல வந்து ஸ்டார்க் எட்டு வந்துக்கிறேன். ஒரு போன வருஷம் கேகேஆருக்கு என்ன பண்ணி கொடுத்தாரோ, என்ன தான் ஒரு அடி வாங்கணும் பவுலிங்கில். ஆனால் ஒரு சூப்பரான பவுலர். எந்த டைமில் கரெக்டாக கிட்ட இருக்குமோ அந்த டைம் கரெக்டாக கிட்ட தருவார். ஃபைனல் ஸ்டார்டிங்லாம் ஒரு சரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுல. சின்ன பையன் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டிருந்தார். ஒரு அங்கங்கே அடி வாங்கியிருந்தார். அது தான் உண்மை. அப்புறம் ஃபைனலில் வந்து நம்ம டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவில் இப்படி சொல்லி எடுத்த மாதிரி எடுத்தார். பார்த்தீங்கன்னா போய் நீ ஆடுன்ட்டு அந்த மாதிரி ஒரு பவுலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் பார்த்து 9வதுல குல்தீப் யாதவ் இருந்துருக்கு. ஏன்னா அவர் ஒரு சூப்பரான ஒரு பவுலரு, ஸ்பின்னரு, ஒரு கூகுளிலாம் அதிகமாக போடுவார். போட்டால் அடிக்க முடியாது ஆப்போனண்டால். அந்த மாதிரி ஒரு பவுலர் தான் நம்ம குல்தீப் யாதவ். பேட்டிங்லாம் ஒரு சூப்பரான பங்களிப்பு கொடுப்பாரு. அதனால் அவர் நம்பர் 9 அவர் இருந்துச்சு. ஆனால் சூப்பரான ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டருங்க அவர். ஏன்னா ஒரு பங்களிப்பு கொடுத்தாருன்னா டீமுக்கு அது கம்பல்சரி ஆகும். ஏன்னா எங்கே இறங்கி வேணால் ஆடலாம். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான், பவுலர் தான் இவர் நான் சொல்லுவேன். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா ஈக்குவலுக்கு வருமானம் தெரியல, அந்த அளவுக்கு கிட்ட வரையும் வருவார். ஆனால் அந்த மாதிரி ஒரு பவுலருங்க எனக்கு தெரிஞ்சு. இவர் பார்த்தாலேருந்து நடராஜன் பஞ்சாப் பண்ணுற இந்த டீமுக்கு எஸ்ஆர்ஹெச்சுக்கு செஞ்சு கொடுத்த பங்குக்கு இவர் என்னது எவ்வளோ கோடி போகணும் தெரியுமா? கம்பல்சரி ஷகல் 18 கோடி. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. இவர் போய் அவ்வளோ 18 கோடி நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் போகலாம் எப்படின்னு சொல்கிறது. நல்ல ஒரு பிளேயர் இவர். நல்லா பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு யாக்கருக்கு முன்னாடி நடராஜன் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து யாக்கர்லாம் ஸ்லோயர் ஒன்று போட்டு ஸ்லாட்டை போட்டு ஒரு சூப்பராக விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சார். ஒரு சூப்பரான ஒரு பவுலர் இவர். திகழ்ந்து வராரு. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பைபேக் பண்ணாங்க, எனக்கு கிடைக்கல. அதுக்குள்ளேயே ஒரு போயினேட்டார் அதிகம் கோடிக்கு. நம்ம லைனப்லேயே இல்லாத மாதிரி ஆகிட்டார். சரி இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் ஒரு அஸ்வின் அந்த மாதிரி நம்ம நடராஜன் வர மாட்டாரா பார்ப்போம், வெயிட் பண்ணி அடுத்தது. முகேஷ் குமார் இருந்ததுன்னா போன வருஷம் சிறப்பாக செஞ்சு கொடுத்தாரு. அல்லாமல் இந்த வாட்டி யூனிட் சரியான பயங்கரமாக இருக்குது. பேட்டிங் பவுலிங்னு நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். நடராஜன் வந்துட்டார், முகேஷ் குமார் தாங்கி பிடிச்சிருந்தார். இப்போ நடராஜன் வேறு வந்துட்டார். சூப்பரான ஒரு பவுலிங்கும் பேட்டிங் லைனும் சூப்பராக வச்சுருக்காங்க. இல்லை முகேஷ் குமாரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. போன வருஷம் நிரூபித்த பிளேயர், பவுலிங் சூப்பராக துஷார் தேஷ்பாண்டே மாதிரியே போகிற பிளேயர். அது வரை கொஞ்சம் நல்லா போடுவார்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து
இவர் மோகித் சர்மா பேண்டது இம்பாக்ட் பிளேயராக வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு பவுலர். ஒரு மேட்ச்சு ரிஷப் பண்ணிட்டு அடிச்சிட்டாரு, ஒத்துக்கிறேன். அதுக்காக ஜிடிலேருந்து கைட்டு எதிர்பார்த்தேன். ஏன்னா டெத் ஓவரில் வந்து 2 கொடுக்க ஒரு தான். எல்லாரும் 10 ரன் மாதிரி போட முடியாது, பும்ரா மாதிரி போட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலர் வேணும்னா நீங்கள் அதிகம் கோடி குத்த எடுத்து அவனுக்கு வச்சு ஒரு கம்மியான கிடைக்கிற பிளேயர்னா அப்படி தான் இருப்பார். அதுக்கு ஒரு 30-40 ரன் அடிச்சோடனே தூக்கி அடிச்சிட்டாங்க மோகித் சர்மாவை. நம்ம ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக் ஒரு பவுலர்னா இவரை சொல்லுவேன். டெத் ஓவரில் போகிறதுல ஒரு பெரிய விஷயம். தோனி மாதிரி ஆளெல்லாம் போட்டு விக்கெட் எடுத்தானே நீ என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு பவுலர் போயிட்டு வெளியே விட்டாங்க. ஜிடி எங்கள் ஊர் ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் பவுலிங்கில். பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் இந்த டீம் எப்படி ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தால் கண்டிப்பாக இருக்குது. என்னோட பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மார்க் தரும் அந்த டீமுக்காக ஒரு 80லேருந்து ஒரு 70லேருந்து இது 80 70லேருந்து 80 வரைக்கும் கம்பல்சரி நான் கொடுப்பேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.